சுக்கு மிளகு கோழி திப்ளி ரசம் எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் வாங்க. இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ரொம்பவே இரும்பல் காய்ச்சலால் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக ஒரு கிலோ சிக்கன் வாங்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு தேவையான அளவு மசாலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். வாங்க இப்போ சூப்பர் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்ற பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. நம்ம எடுத்து வச்ச ஸ்பைஸ்லாம் போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. வதக்க அப்படினால பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், யூஸ் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு சிக்கனை போட்டு இப்போ கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்துலாம் வாங்க. மல்லித்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள். சிக்கன் அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு தேவையான அளவு. மல்லி இலையை விட மல்லி தண்டு போடுங்க, அதான் டேஸ்ட்டு. சூப்பர். நல்லா கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா மூடிடுங்க ஸ்லோ ஃபயரில் வச்சு. நல்லா சூப்பர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கண்டிஷனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுக்கு மிளகு திப்பிலி இதை அடைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு சூப்பு இறக்கிற வேண்டியதான். சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மனம், நல்ல வாசனை வருது. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மல்லி இலையை நம்ம மேலே போட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறோமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.